வணக்கம் நண்பர்களே. மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூரில் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் ஆயுர்வேத காலேஜ் பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குது. நம்பர் 9025995741. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 5.2 ஹெவி பவர்ஃபுல் ஆம்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம 2 ஆம்பாக பண்ணுறது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதாவது சிங்கிள் ஆம்பாக நம்ம 26 மாஸ்பெட் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருந்தோம். சேம் 26 மாஸ்பெட்டு தான், ஆனால் இது டொல் ஆம்பாக நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது சப்வூஃபருக்கு தனி ஆம்பும் சைடு சேனலுக்கு தனி ஆம்புமே 2 ஆம்பை வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இந்த நம்பர் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனீங்கனாலே போதும். நம்பர் 9025995741. இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைஸாக தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதாவது கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் லைட் வேறு மாதிரியும், அப்புறம் வேமீட்ரு வந்து எனக்கு 4 வேமீட்ரு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ஒரு ஆம்பில். இன்னொரு ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேமீட்ரு போட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸாக தான் நம்ம பேனல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மேலே உள்ள ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் மேட் பிளாக் வர மாதிரியும் சென்டரில் பிளாக் வர மாதிரியும் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இந்த பக்கம் 2 வேமீட்ரு, இந்த பக்கம் 2 வேமீட்ரு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நைட் டயத்தில் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு கட் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்கோம். இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே தெரியாது, அந்த டிஸ்பிளே மட்டும்தான் தெரியும். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இது கீழே உள்ளது சப்வூஃபருக்காக மட்டும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஆம்பு. இதில் இன்டீரியர் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத லைன் பை லைனாக உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வால்யூம் வைக்கும்போது அது இப்போ வால்யூம் லோவாக இருக்கனால அந்த லைட் வந்து நமக்கு தெரியல. இப்போ வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து 2 வேமீட்டர் வந்து ஆப்போசிட்டில் வர மாதிரி நம்ம வந்து இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கும் நம்ம கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இதுலேயும் சேம் வந்து மல்டி கலர் லைட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். சென்டர் வந்து சப் வால்யூம் கொடுத்துருக்கோம். கீழே எரியுதுங்களா? அந்த பேஸ் வரும்போது மட்டும்தான் வந்து அது ரன் ஆகும். மித்த இதில் நார்மலாக தான் இருக்கும். இப்போ பேஸ் இருக்க டைம் மட்டும்தான். நைட் டைம்னால நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது பக்கத்தில் அப்படிங்கிறனால குறைச்சி வச்சுருக்குறோம். பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போவுமே மணி 1:30 பார்த்தீங்கனாலே தெரியும். மணி 1:20 ஆச்சு. ஏன்னா பக்கத்தில் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, நம்மளால் யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சவுண்டு அளவாக வச்சுருக்குறோம். ஸோ இதான் ஃப்ரண்ட் பேனல் நண்பர்களே. உள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேலே உள்ள 5 சேனல் ஆம்பு, அதாவது 4 வேமீட்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஆம்பு. அந்த ஆம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மட்டுமே 15 ஆம்ப்ஸ் ஹெவி டிரான்ஸ்ஃபார்மராக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் தான். அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை செக்ஷனில் வந்து 4 கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். நம்மளுடைய பிசிபி கிட்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ராடக்ட் நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷன் ஸ்பீக்கர் ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்காக IRF மாஸ்பெட் போர்டு நம்மளுடைய சொந்த போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட்டும் நம்மளுடைய சொந்த கிட்டு தான். அடுத்தால் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண பூஸ்ட் போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா இது HDMI கிட்டு. இதில் இருக்க அனைத்து போர்டுமே நம்மளுடைய சொந்த போர்டு தான். இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு மட்டும்தான். 5 சேனலுக்கே கஸ்டமர் வந்து எனக்கு ஹெவி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுத்துருங்க, எவ்வளோ தூரத்துக்கு ஹெவியாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம 15 ஆம்ஸே 5 சேனலுக்கே 15 ஆம்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ அதுக்கான கெப்பாசிட்டி 4ஆகவே போட்டு கொடுத்துருக்குறோம். கீழே இருக்க ஆம்பில் நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி ஒயரிங் பாருங்கள் எவ்வளோ நீட்னஸாக இருக்கும், சும்மா கசகசன்னு இருக்காது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக வந்து ஒயரிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அது தெளிவாக இருக்கும். கீழே உள்ள ஆம்பை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இது கீழே உள்ள ஆம்பை வந்து நம்ம இதில் காமிக்கிறோம். கீழே உள்ள ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சப்வூஃபருக்கு அதாவது மேலே வந்து 5 சேனல் ஆம்ப் வச்சுருந்தோம். கீழே 2வது ஆம்ப் வந்து சப்வூஃபருக்கு மட்டும் வச்சுருந்தோம். இந்த சப்வூஃபர் ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் 15 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளையில் மட்டும் 8 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 1 2 இல்லை, 8 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 8 கெப்பாசிட்டியுமே நம்மளுடைய பிசிபி கிட்ட தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா
18 இன்ச் வரைக்கும் நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தனால நம்ம வந்து 8 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ராடக்ட் நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷன் ஸ்பீக்கர் ப்ராடக்ட் தான். சப்வூஃபருக்காக மட்டும் 8 டிரான்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சப்வூஃபருக்கு 2 சப்வூஃபருக்கு 8 + 8 16 டிரான்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பிரிட்ஜபிள் போர்டு தான். அதாவது ஒரு சேனல் இன்னொரு சேனல் ரெண்டுமே பிரிட்ஜ் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஸோ வந்து 8 + 8 மொத்தம் 16 மாஸ்பெட் ஒன்லி சப்வூஃபருக்காக மட்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தால பூஸ்ட் போர்டு ஒன்று பக்கத்தில் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுலேயும் வயரிங் எவ்வளோ நீட்னஸாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளால் பொறுமையாக உட்காந்து பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக பண்ணியிருக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் வாங்கி தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து டொல் ஆம்ப்பு, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணக்கூடிய டொல் ஆம்ப்பு. இப்போ நிறைய வந்து டொல் ஆம்ப் கேட்குறாங்க. அதாவது டொல் ஆம்ப் அப்படி என்னென்னா சப்வூஃபருக்கு தனி ஆம்ப்பு, சைடு சேனலுக்கு தனி ஆம்ப்பு. இதுக்கு முன்னாடி நம்ம 7.2 போட்டிருந்தோம். இப்போ அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இதில் 5.2ல் நம்ம பழைய 26 மாஸ்பெட் ஆம்பும் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 12 ஆம்பை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ சிங்கிள் ஆம்ப் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்க சிங்கிள் ஆம்ப்பு தான். அதாவது 26 மாஸ்பெட் யூஸ் பண்ண சிங்கிள் ஆம்ப். அதாவது சப்புக்கு வந்து இது நம்ம 2 ஆம்பாக போட்டிருந்தோம் இல்லையா, சப்புக்கு தனி ஆம்ப்பு, சைடு சேனலுக்கு தனி ஆம்ப்னு. இது ஒரே ஆம்பாக நம்ம போட்டிருக்கிறோம். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இதில் தெளிவுபடுத்திக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் 4 கெப்பாசிட்டி போட்டிருப்போம் 5 சேனலுக்கு. இதில் வந்து 10 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 கெப்பாசிட்டி போட்டிருப்போம். அடுத்தால இதுக்கு சப் ஆம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 கெப்பாசிட்டி போட்டிருக்கோம் 15 ஆம்ப்ஸு. அதில் வந்து 4 கெப்பாசிட்டி 10 ஆம்ப்ஸ் தான் போட்டிருப்போம். ஏன்னா அந்த கேபினெட்டில் என்ன வைக்க முடியும் அப்படிங்கிறத அதை நம்ம தெளிவுபடுத்த நம்ம வச்சுருக்கோம். இது வந்து 16 இன்ச்சு டெப்த்து கேபினெட்டு, 1.2 mm திக்னஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு டெப்த்து கேபினெட்டு தான். ஸோ அதனால் இதில் நமக்கு ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும், 2 தனித்தனியாக பிரிக்கிறதுனால. இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றிலும் மேட் பிளாக் வர மாதிரியும் சென்டரில் பிளாக் வர மாதிரியும் நம்ம வந்து பேனல் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10+10 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மர், சைடு சேனலுக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மர், 2 டிரான்ஸ்ஃபார்மராகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பியூர் காப்பர் தான், நம்மளுடைய சொந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். அதேமாரி பவர் சப்ளை கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு 2 கெப்பாசிட்டர் கிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு 4 கெப்பாசிட்டர் கிட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 எண்ணம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று சைடு சேனலுக்காகவும் ஒன்று சப்வூஃபருக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால 5 சேனலுக்காக நம்மளுடைய IRF மாஸ்பெட் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால சப்வூஃபருக்காக நம்மளுடைய 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லேட்டஸ்ட் வெர்ஷன் பூஸ்ட் போர்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பாருங்கள், இதில் இருக்க அனைத்து போர்டுமே எல்லாம் நம்மளுடைய சொந்த போர்டு தான். கேபினெட் கொண்டோம், கேபினெட்டும் நம்மளுடைய சொந்த கேபினெட்டு தான். இது வந்து டொல் ஆம்பு, இது சிங்கிள் ஆம்பு. சிங்கிள் ஆம்ப்லையும் எவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக உட்காந்து வயரிங் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வயரிங் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த இடத்துலையும் பிசுறு இல்லாமல் நீட்னஸாக இருக்கும் வயரிங்கு. ஏன்னா பொறுமையாக உட்காந்து பண்ணும்போது நமக்கு நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்கும். அதோட ஆம்போட ஹம்மிங் நாய்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணலாம். அதேமாதிரி ஆடியோ கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும். அதனால தான் உட்காந்து பொறுமையாக டைம் வாங்கி தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வயரிங் தெரியும். இந்த டொல் ஆம்போட ஆடியோ ரிசல்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். இது சிங்கிள் ஆம்பு, இது டொல் ஆம்பு. இது 26 மாஸ்பெட் ஆம்பு 5.2 26 மாஸ்பெட் ஆம்புங்கிறது சிங்கிள் ஆம்புன்னு சொன்னீங்கனாலே இந்த ஆம்பு தான். 26 மாஸ்பெட் போட்ட டொல் ஆம்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆம்பு தான் வரும். ஸோ இதான் நண்பர்களே, இப்போ இதோட ஆடியோ ரிசல்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து சாங் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறேன். காப்பிரைட் இஷ்யூ வரனால நம்ம அதிகமாக ப்ளே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்டைமும் ஆயிடுச்சு, நெருக்கி லேட் நைட் ஆயிடுச்சு. இப்போ டிவியில் வந்து ஏஆர்சி மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் ஆடியோ. இதான் நண்பர்களே, இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9025995741. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.